நம்ம எல்லாருமே சேர்ந்து எல்லாத்தையும் கற்றுப்போன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் நேம் என்னன்னா அமீன் கார்னி. ஃபர்ஸ்ட் வீடியோ இல்லைனா கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தேன். பட் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே அந்த கமெண்ட் வந்து எனக்கு வந்துருச்சு. ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் அமீன். வெல்கம் டு அமீன் கார்னிக்கல்ஸ். ஸோ நேற்று வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே பரவாயில்ல ரீச். நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, நம்மளுக்கு 0 வியூஸாக இருந்தாலும் சரி, 10 வியூஸாக இருந்தாலும் சரி, 100 வியூஸாக எவ்வளோ வியூஸாக இருந்தாலும் நம்ம ரெகுலராக வீடியோ போகிறத ஸ்டாப் பண்ணவே மாட்டோம். கண்டென்ட் சூஸ் பண்ணும்போது என் மைண்டில் ஒன்று தோணுச்சு. அது வந்து யாராச்சும் நோட்டீஸ் பண்ணுவாங்களா, யாராச்சும் கண்டுபிடிப்பாங்களான்னு வந்து நான் பார்த்தேன். சரி ஃபர்ஸ்ட் வீடியோ இல்லைனா கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தேன். பட் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே அந்த கமெண்ட் வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ நான் நினச்ச மாதிரியே அந்த கமெண்ட் வந்துருச்சு ஒருத்தர்கிட்டேருந்து. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாட்டுக்காக என்னோட டெய்லி நடக்கிற என் லைஃப்பில் நடக்கிற மூமெண்ட்ஸ், என்னோடய லைஃப்பில் டெய்லி என்ன நடக்குது எல்லாத்தையும் வ்ளாகாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் உங்ககிட்ட. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்டுட்டேன். பட் நீங்கள் எதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும்? என்னோட வ்ளாகை பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது? அண்ட் வந்து நம்ம ஒரு கண்டென்ட் வந்து கொடுக்குறோன்னா அது நம்ம மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம கொடுக்கணும். என் லைஃப்பில் டெய்லி பெருசாக என்ன நடக்க போகுது அப்படி இப்படின்னு எனக்கு தோணுச்சு. பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக அதை கேட்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. சரி கேட்குறாங்களா இல்லையா நான் பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து ஒருத்தர் கேட்டார். ஸோ அந்த கமெண்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். கரெக்டாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுதான் அந்த கமெண்ட். ஸ்மால் கொஸ்டின், நாங்கள் எதுக்கு உங்கள் வீடியோ பார்க்கணும், எங்களுக்கு என்ன யூஸ்? ஸோ கரெக்டாக கேட்டிருக்காரு அவரு. ஸோ அண்ணா ரொம்ப நன்றி இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டதுக்கு. இப்படி சொன்னா எப்படி சார்? கேட்கறவங்களாம் என்ன கேசரி சாப்பிட்றாங்கன்னு நினச்சிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த மாதிரி கேளுங்க. அப்போ தான் வந்து எனக்கும் தெரியும், சரி நம்மக்கிட்டேருந்து இது எதிர்பார்க்குறாங்க போல அப்படின்னு தெரியும். ஸோ எல்லோரும் வந்து இந்த கங்க்ராச்சுலேஷன் அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். பட் இந்த மாதிரி இவங்க கேட்ட மாதிரி ஒரு 2-3 கொஸ்டின் வந்தால் தான் எனக்கு வந்து என்னை பற்றி தெரியும். ஸோ நம்ம இதுமாரி கரெக்டாக போயிட்டுருக்குமா, கரெக்டாக போகலையான்றது எனக்கு தெரியும். ஏன்னா வந்து நான் போடுறது வந்து என்னோடய லைஃப் ஜேர்னி. ஸோ இதுக்கு மேலே நான் என்னென்ன பண்ண போகிறேன், நான் எப்படி இருக்க போகிறேன், மார்னிங்லேயே நைட் வரைக்கும் நான் எதையுமே மறைக்க மாட்டேன். ஓகேவா? மறைக்க மாட்டேன்னா வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. நான் என்னென்ன எங்கெங்கே போகிறேன் வரேன், ஸோ நான் எப்படி இருக்கிறேன் அதை மட்டும் மறைக்க மாட்டேன்னு சொல்கிறேன். ஸோ டோன்ட் டேக் இட் ராங். ஸோ இந்த அமீன் கார்னிக்கல்ஸ்ன்ற சேனலை பார்க்கறது மூலிமா உங்களுக்கு என்னடா யூஸ்ஃபுல்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய வ்ளாகில் டெய்லி நான் ஷூட் பண்ணுறது, நான் எடிட் பண்ணுறது, நான் கண்டென்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறேன், அண்ட் வந்து நான் எப்படி கிளைண்ட்ஸை பிடிக்கிறேன், அது ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸ் வந்து நான் வீடியோ ஷூட்டர்ஸ் லைட் வந்து பேட்ரி முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நிறையா நடக்கும். பட் அதுக்காகலாம் விடக்கூடாது. ஸோ இதை வந்து நான் இப்போ சார்ஜ் போட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். இருங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து யார் யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இருப்பீங்க கேமரா மட்டும் வச்சுட்டு, கேமரா வச்சுருப்பீங்க, கிம்பிள் வச்சுருப்பீங்க, அண்டு லைட் வச்சுருப்பீங்க, எல்சி லைட் வச்சுருப்பீங்க, எல்லாமே வச்சுருப்பீங்க. ஆனால் ஸ்டூடியோ இருக்காது. ஸோ ஸ்டூடியோ இல்லாததுனால கிளைண்ட் எப்படா பிடிக்கலாம், எப்படி வந்து நம்ம கிளைண்ட் ஃப்ரீலான்சிங் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் வந்து அவ்வளோ பெரிய ஃப்ரீலான்ஸர்லாம் கிடையாது. ஓகேவா? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சம் கிளைண்ட்ஸும் வச்சுருக்கேன். ஸோ அவங்கள வச்சு நான் எப்படி ஷூட் பண்ணி, எப்படி அந்த வீடியோ எடிட் பண்ணி நான் அவங்ககிட்ட கொடுத்து எப்படி பேமெண்ட் வாங்குறேன் எல்லாமே நான் ஓவரால் நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். ஓகேவா? அண்ட் இதுக்கு மேலே போக 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 இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் பிடிக்கிறோம், எல்லாருமே சேர்ந்து க்ரோவாக வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு கண்டென்ட் வந்து இதுதான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்தையும் வந்து எழுதி வச்சுருக்கேன் டைரியில். இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் சும்மா வந்து விளாக்லாம் அப்படியே டப்புன்னு விளாக் எடுத்து ஏதோ கடமைக்குன்னு எடுத்து எடிட் பண்ணி எதுக்கு எடுக்கிறோன்னே தெரியாமலாம் போட மாட்டேன். ஓகேவா? ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கணும். நானும் வந்து கற்றுக்கிறேன், நீங்களும் கற்றுக்கோங்க. ஸோ அதுக்காக தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதை சொல்லாமா, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இது என்னோடய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாக இப்போ தேவையான ஒன்று.
நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், முடியல. ஒரு வாரம் கரெக்டாக இருக்கேன், 2 வாரம் கரெக்டாக இருக்கேன், 3வது வாரம் போயிடுது. வீடியோவாக போட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ என்னென்ன செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் கெயின் அப்டேட்னா வந்து நான் எவ்வளோ ஒல்லியாக இருக்கேன்னு பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ டிஷர்ட்லாம் அவத்துலாம் காட்ட மாட்டேன், எனக்கு நான் கொஞ்சம் சைடு, ஓகேவா, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் வந்து ரொம்ப ஒல்லி. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி என்னென்ன சாப்பிட்டு குண்டாக மாட்டேன், கொஞ்சம் ஃபிட்டாக ஆகிறேன். அது ஜிம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு சேர்ற ஐடியா கிடையாது. ஏன்னா வந்து நம்ம வந்து நிறைய வாட்டி போயிருக்கேன் ஜிம்முக்கு, ஆனால் இங்கே பாருங்க ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அது என் மேலே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு. 1 வாரம் போவேன், 2 வாரம் போவேன், 3 வாரம் போவேன், 1 மாதம், அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1.5 மாதம், அவ்வளோதான். 1.5 மாதத்துக்கு மேலே போக மாட்டேன். ஸோ இப்படி தான் நம்மளோட ஜிம் லைஃப் போயிட்டு இருந்தது. ஸோ இதுக்கு மேலே ஜிம்முக்கு போனால் கன்சிஸ்டண்ட்டாக கண்டிப்பாக போகணும். அதுக்கு நம்ம எடுத்தோன்னே ஜிம்மில் சேரக்கூடாது. ஃபஸ்ட்டு வீட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு, கரெக்டாக ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டு, கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜிம்மில் போய் சேர்ந்தால் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். அண்டு பேச்சுலர்ஸ்க்கு வந்து இந்த கண்டென்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வீட்டில் மேக்ஸிமம் பேச்சுலர்ஸ் வந்து வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, கடையில் தான், ஹோட்டலில் தான் ஃபுல்லாகவே. ஆனால் வீட்டில் ஏதோ சிலிண்டர் இல்லைனா வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அதை வச்சு நம்ம ஹெல்த்தை வந்து எப்படி நல்லா வச்சுக்கலாம். ஸோ அது வந்து நம்ம டெய்லி 100 to 70 அந்த ரேஞ்சில் இருந்தாலே போதும். நம்ம 1 டேக்கு எப்படி நம்ம ஃபுட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்றன்றத ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஓகேவா. என்னோட லெவலுக்கு நான் என்னென்ன சாப்பிட்றேன், அந்த 100 ரூபாய்க்குள்ளே நான் என்னென்ன சாப்பிட்றேன்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரீம் அண்டு க்ரோத் ஜர்னி, ஓகேவா. ஸோ இது வந்து நான் ஒன்றும் புதுசாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நான் போடுறதுலையே கொஞ்சமாக நான் கண்டிப்பாக ரெகுலராக நான் கன்சிஸ்டண்ட்டாக போடுவேன் வீடியோ, ஓகேவா. ஸோ நான் போடுற வீடியோவிலே கொஞ்சமாக க்ரோத் ஆகும்ல எனக்கு. ஸோ அதுதான் என்னோட ட்ரீம் அண்ட் க்ரோத் ஜர்னி. என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு, அப்புறம் இன்கம்ஸ் அப்டேட்டு, அப்புறம் என்னென்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறோம், ஸோ சக்ஸஸ் மூமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் இதில் நான் ஷேர் பண்ணிவிடுவேன் கண்டிப்பாக, ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு கண்டென்ட்டு. அண்டு பார்த்தீங்கன்னா ஃபன் அண்டு ரியல் மூமெண்ட்ஸ். நம்ம ஃபன்னுக்கு வந்து பஞ்சமே கிடையாது, அவ்வளோ ஃபன்ஸ் இருக்குது. இங்கே மேலே 2 வீடு எடுத்துருக்கோம், கீழே ஒரு வீடு, மேலே ஒரு வீடு. மேலே போனீங்கன்னா ஃபுல்லாக பசங்களாக தான் இருப்பானுங்க. ஸோ அங்கே போனால் ஃபுல்லாக ஃபன்னாக தான் இருக்கும். அதெல்லாம் நான் எப்போனாலும் மூமெண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு அதையும் காட்டிடலாம். அடுத்தது 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி 1 வேல்யூபிள் டிப்ஸ். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வ்ளாக்லேயும் இல்லைனா ஒரு வீக்குக்கு வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன கற்றுக்கிட்டேன், ஸோ அதை வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து என்னோடய வ்ளாக்ஸ் மூலிமா உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஓகேவா. ஸோ இது வந்து அந்த கமெண்டில் கேட்டிருந்தாங்கல்ல, என்னோடய வீடியோஸ் மூலிமா பார்க்குற எங்களுக்கு என்ன ப்ரோ யூஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டிருந்த உங்களுக்காக தான் வந்து இவ்வளவும் நான் சொல்லியிருக்கேன், ஓகேவா. ஸோ இது மூலிமா வந்து நம்ம டெய்லி என்னோடய லைஃப்பில் நடக்கிறது வந்து ஒரு 40% எடுத்துக்கலாம். அப்புறம் கண்டென்ட் டிப்ஸ் வந்து நம்ம ஒரு 30% வச்சுக்கலாம். அப்புறம் ஃபிட்னஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அது வந்து ஒரு 20. அடுத்து வந்து நம்ம லைஃப்பில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம், அடுத்து என்னென்ன நம்மளுக்கு சக்ஸஸ் ஜேர்னி எது நடக்குதோ அது ஒரு 10%. இப்படி நம்ம எல்லாத்தையுமே வந்து இது பண்ணி ஒரு vlog-ஆக உங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். தி மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், பார்க்க உங்களுக்கே புரியும், ஓகேவா. ஸோ இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன், ரொம்ப நேரம் பேசிட்டேன், ஓகேவா. ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்கிட்டேருந்து எதாவது கற்றுக்கணும், இல்லைனா நம்ம எல்லாருமே சேர்ந்து எல்லாத்தையும் கற்றுப்போன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் நேம் என்னன்னா அமீன் கார்னிக்கல்ஸ்ன்ற பேஜை, என்னோட பேஜ் தான் அது. ஏதோ இருக்கு அவனோட பேஜ் மாரி சொல்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அவ்வளோதான், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.